Dear children, today we are going to see 12th Commerce, Chapter 15, Recent Trends in Marketing. So already you know the meaning of the term marketing. Now what are the recent trends used in marketing we are going to see now. Okay. So first the recent trends in market is given in the content. So I will explain this content one by one. Okay. First one, electronic commerce. Electronic commerce, that is e-commerce, we can say that if exchange of goods and services are done through internet and other online environment is known as electronic commerce or simply as e-commerce அப்படின்னு சொல்லலாம். அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸை நம்ம கைக்கு வந்து கிடைக்கிது. அது எதன் மூலமாக ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா த்ரூ இன்டர்நெட் மூலமாக ரிசீவ் பண்ணுற அந்த பையிங் ப்ராசஸ் ஆர் செல்லிங் ப்ராசஸ்க்கு பேர் எலக்ட்ரானிக் காமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். That is just distribution of goods and services. Okay, exchange of goods and services, and moreover all the activities which are directly indirectly involved in exchange of goods and services through online is called e-commerce அப்படின்னு சொல்லலாம். The next e-business, if all the business transaction carried out through internet and other online tool is called e-business. அதாவது எல்லா பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனும் த்ரூ இன்டர்நெட் மூலமாகவோ அதர் ஆன்லைன் மூலமாக அந்த பிஸ்னஸ் மேக் ஓவர் பண்ணுறதுக்கு பேர் இ-பிஸ்னஸ் சொல்லலாம். ஸோ த பெஸ்ட் எக்ஸாம்பிள் அமேசான் அப்படின்னு சொல்லலாம். அமேசான் என்ன பண்ணுது, பர்ச்சேஸ் ஆர்டரை கஸ்டமர்ஸ்ட்டு வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அதை ஹோல்சேலரை மீட் பண்ணுது. ஹோல்சேலர் அல்லது ப்ரொடியூசர் டைரெக்டாக மீட் பண்ணும். ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார், ப்ராடக்ட்ஸை அமேசானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார்னா அமேசான் என்ன பண்ணும், அந்தந்த ஏரியா மார்க்கெட்டிங்கை அப்ரோச் பண்ணும். மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் வந்து சேல்ஸ்மேன் அப்ரோச் பண்ணுவாங்க. தென் சேல்ஸ்மேன் என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமரை ரீச் பண்ணுவாங்க. ஸோ இதில் கொண்டு குட்ஸை சேர்ப்பாங்க. அப்போ ப்ரொடியூசர்கிட்ட வந்து கஸ்டமருக்கு வந்து குட்ஸை ரீச் பண்ணுறதுக்கு இடையில பாலமாக செயல்படுறது. ஸோ அப்போ அமேசானும் தே ஆர் இன்வால்வ் இன் டூயிங் த பிஸ்னஸ் by distributing the goods and services between the or making the relationship between the producer and the consumer, isn't it? That business is called e-business அப்படின்னு சொல்லலாம். Okay, then e-commerce versus e-business அப்படின்னு சொல்லலாம். e-commerce அப்படின்னா simply refers to buying and selling of the products and services through online. அதாவது purchase and sales alone takes place through online is called e-commerce. e-business means a goes way beyond the simple buying and selling. Along with the buying and selling, the goods and services and much wider range of business process. The process takes place wider range such as supply chain management. Supply chain management the Amazon, wholesaler, retailer, அப்புறம் producer, அப்புறம் customer, marketing man, salesman. So supply chain management is there. Then electronic order process. Electronic order மூலமாக நம்ம ஆர்டர் மூலமாக ப்ராசஸ் போயிட்டுருக்கு. தென் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். சப்போஸ் பொருள் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ண இமீடியட்டாக அந்த மார்க்கெட்டிங் பர்சன் வந்து சேல்ஸ்மேன் திருப்பி கொடுக்குறோம். சேல்ஸ்மேன் வந்து மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸை கொடுப்பாங்க. மார்க்கெட்டிங் ஹோல்சேலர்கிட்ட கொடுப்பாரு. அந்த ஆர்டர் பண்ண அந்த இடத்துக்கு நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து ரீச் ஆயிரும். அப்போ இந்த கஸ்டமர் திரும்ப இன்டர்ன் வந்து பதிலுக்கு புது பொருள் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், கஸ்டமர் கேரு, ஸோ இதெல்லாம் வந்து என்ன செய்யலாம், இ-பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸை அலாங் வித் குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட தே ஆர் டூயிங் திஸ் பிஸ்னஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ தென் இ-காமர்ஸ் அண்ட் இ-பிஸ்னஸ் இஸ் யூஸ்ட் இன்டர்சேஞ்சபிள். ரெண்டுமே ஒரே they giving the same meaning only. We are using these two terms in any way, isn't it? In the same way தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் e-business is somewhat have a broader meaning than the e-commerce. Okay, so sorry, e-business is having more broader meaning, broader sense than the e-commerce. Okay, then next, e-marketing. E-marketing is achieving the marketing objectives through use of digital technologies and the internet, world wide web, email, wireless media, management of digital customer data, electronic customer management system. இதெல்லாம் வந்து இ-மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இ-மார்க்கெட்டிங் அப்படின்னா அந்த மார்க்கெட் சேல்ஸ் பண்ணுறது தான் மெயின் எய்மு. சேல்ஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணி அதன் மூலமாக ப்ராஃபிட் சம்பாதிக்கணுன்றது மெயின் எய்மு. தட் ஆப்ஜெக்டிவ் வந்து த்ரூ இன்டர்நெட் மூலமாகவோ அல்லது வயர்லெஸ் மீடியா மூலமாக அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு பேர் இ-மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இ-பிஸ்னஸ் பிஸ்னஸ் எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அந்த ப்ராசஸ்க்கு, எலக்ட்ரானிக் ப்ராசஸ்க்கு பேர் இ-மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, தென் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இ-மார்க்கெட்டிங் அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மார்க்கெட் ஷேர் அப்படின்னா தட் இஸ் இப்போ என்னது மார்க்கெட் வந்து என்ன ஆகுது, எக்ஸ்பாண்டிங் ஆஃப் த மார்க்கெட் டேக்ஸ் பிளேஸ். இப்போ வேர்ல்டு வைடு பீப்புள் வி கேன் ஆர்டர் த
goods, even though if it is selling in the foreign also. So we can get from our place itself. நம்ம இங்கேருந்து ஃபாரின் ப்ராடக்ட்டை வாங்கலாம், ஃபாரினர்ஸ் நம்ம ப்ராடக்ட்டை வாங்கலாம். இப்போ மார்க்கெட் வேர்ல்டு வைடு என்ன ஆகிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. தென் ரிடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அண்ட் ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதனால் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸ் வந்து என்னவாகுது, கம்மியாகுது, isn't it? இப்போ இல்லைனா ஏரியா வைஸ் போய் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இது என்ன பர்டிகுலர் யாருக்கு என்ன தேவையோ அவங்க மட்டும் ஆர்டர் பண்ணுறப்ப அப்போ என்ன எல்லா ஏரியாவுக்கும் போகணுன்றது அவசியம் இல்லை. ஸோ மோரோவர் ஒரு த்ரூ இன்டர்நெட் மூலமாக ஒன் சிங்கிள் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் enough for their product, isn't it? So it will reach all the customer. Otherwise area wise advertisement கொடுக்கணும், area wise sales activities make over பண்ணணும் to distribute the products. பட் இது எல்லா செலவையும் இது குறைக்குது. தென் அச்சீவிங் ஹையர் பிராண்ட் அவேர்னஸ். இதன் மூலமாக நம்ம என்ன அவேர்னஸ் மக்கள்கிட்ட ஏற்படுத்தலாம், அதாவது about ஆக்சுவலாக வந்து இந்த இன்டர்மீடியட்ஸில் இடைத்தரகர்கள் அவங்களோட காஸ்ட்டு அதெல்லாம் நம்ம குறைக்க முடியும். ஸோ அதனால் ஈவன் வி கேன் அவாய்ட் திஸ் இன்டர்மீடியட்ஸோட காஸ்ட்டு. அடுத்து அதே மாதிரி ஹையர் பிராண்ட் அவேர்னஸ் ஏற்படுத்தலாம், ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் அவேர்னஸ் ஏற்படுத்தலாம். ஸோ isn't it? ஸோ ரிடக்ஷன் ஆஃப் காஸ்ட்டை குறைக்கலாம். வி கேன் கிவ் த ப்ராடக்ட்ஸ் அட் சீப்பர் ரேட்க்கு கொடுக்கலாம். ஸோ இன்னென்ன ப்ராடக்ட்லாம் இட் இஸ் வந்து ஹார்ம்ஃபுல் டு த பாடி, இட் இஸ் வெரி குட் டு த பாடி, ஆர் வெரி அட்வான்டேஜஸ் ஒன், நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு அட்வான்டேஜஸ், இது எல்லாம் அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணுது, பிராண்டோட அவேர்னஸை கிரியேட் பண்ணுது. ஓகே, ஸோ ஹையர் பிராண்ட் அவேர்னஸை கிரியேட் பண்ணுது. தென் ஸ்ட்ரெங்தனிங் த டேட்டா பேஸ். ஸோ டேட்டா பேஸ் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், இந்த ரிலேஷன்ஷிப்பை மேக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இ-மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் இ-மார்க்கெட்டிங். ஸோ இந்த இ-மார்க்கெட்டிங் மூலமாக வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் வி ஆர் ரிசீவிங் அப்படின்னா, இட் ப்ரொவைட்ஸ் 24/7 சர்வீசஸ் டு இட்ஸ் யூசர்ஸ். தட் மீன்ஸ் வீக்லி 7 days they are giving 24 hours service to the users க்கு தருது. ஓகே, ஸோ we can order the products at even midnight also, isn't it? Midnight we can order it, or in the daytime we can order. So anytime we can order the products. So it is very useful to the users. Okay, moreover, so we can order the products from any time and anywhere. Okay, then it has direct contact with the customers. So automatically this actually there is no intermediation cost between the ப்ரொடியூசர் அண்ட் த கன்சியூமர். ஸோ எந்த இடைத்தரகர் யாரும் இல்லாமல் டேரெக்டாக என்ன ஆகுது, ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸ் எல்லாமே கஸ்டமர் கையில் டேரெக்டாக ரீச் ஆகுது. மோரோவர் கஸ்டமர் கேன் மேக் ஏ டைரக்ட் கான்டாக்ட் வித் ப்ரொடியூசர்ட்டு நம்ம என்ன செய்ய டேரெக்டாக கான்டாக்ட் பண்ண முடியும். இந்த வெப் மூலமாக இன்டர்நெட் மூலமாக அந்த ப்ரொடியூசரே என்ன பண்ண முடியுது, மீட் பண்ண முடியுது. ஸோ அப்போ அதனால் இதில் இ-மார்க்கெட்டிங் மூலமாக இந்த கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கு இது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்கானிக் ஐட்டம்ஸு, இந்த சித்த மருத்துவ பொடி, ஸோ இதெல்லாம் வந்து டேரெக்டாக அந்த ப்ரொடியூசர்ட்டு நம்ம ரிசீவ் பண்ண, ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் டேரெக்டாக நான் அந்த ப்ரொடியூசர்ட்டு நம்ம ரிசீவ் பண்ண முடியும். ஓகே, தென் ப்ராடக்ட்ஸ் ஆர் அட் சீப்பர் ப்ரைஸ். ஸோ குட்ஸை எல்லாமே ரொம்ப நோ இன்டர்மீடியட்ஸ் இங்கே இல்லாமல் நம்ம வி ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் த குட்ஸ். ஸோ தேர் இஸ் ரிடக்ஷன் ஆஃப் இன்டர்மீடியட் காஸ்ட் அங்கே குறையதுனால ப்ராடக்ட்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், வி கேன் கிவ் அட் அ சீப்பர் ரேட்டுக்கு கொடுக்க முடியும். பிகாஸ் ஹை ரிடக்ஷன் ஆஃப் ஹை அட்வர்டைஸ்மெண்ட்டு, இந்த சேல்ஸ் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ், இன்டர்மீடியேட் காஸ்ட்டு இதெல்லாம் குறையிறப்ப நமக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக த ப்ரொடியூசர் கேன் provide the goods at a cheaper cost. Moreover, consumer can buy any buy whatever they want to buy. So consumers என்ன பண்ணலாம், அவங்களுக்கு என்ன பொருள் தேவை எல்லாத்தையும் என்ன செய்யலாம், they can buy it from their place itself. Okay, the next some advantages in the e-marketing also. So let us see that e-marketing is of high cost since the companies have to spend more to advertise their products. So actually it is a high cost media only, high cost of business only, selling goods and services through website. ஸோ அதனால்